தமிழகத்திற்கு புதிய ஆபத்து பொறுத்த வரைக்கும் மீண்டுமாக நெருங்கி வருகிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து வரப்போகிற 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் கடும் கனமழை வரும், எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம சொல்றோம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இனி வருகிற நாட்கள் மறுபடியும் ஒரு மழை பொழிவு அப்படிங்கிறது தொடங்க போகுது. ஏற்கனவே பல மாவட்டங்கள்ல அதிகாலை மற்றும் காலை நேரங்களில் கனமழை வரை தீவிரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் நாள் முழுவதும் கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும். அது எந்தெந்த மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கும், உங்க மாவட்டத்துல மழை இருக்குமா இருக்காதா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டா மட்டும்தான் முடியும். அதனால தொடர்ந்து கேட்டு பயன்பெறுங்க. தினந்தோறும் காலை நேர வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. நம்ம ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்டோட இமேஜஸ் நம்ம கொடுத்துருப்போம். பெஸ்ட் ஆஃபரில் பெஸ்ட் சேலில் போயிட்டு இருக்கு. ஸோ சிறந்த சலுகையில் உங்களுக்கு நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் வாங்கிக்கோங்க. இந்த குளிர்காலங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும், மழை காலங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் விற்பனை ஆயிட்டு இருக்கு. ப்ராடக்டோட இமேஜ் நீங்கள் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி உள்ளே போய் நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டோர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளுங்க. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவிக்கிட்டு இருக்கு. இதன் காரணமாகவே தமிழ்நாடு முழுவதுமாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக நம்ம எதிர்பார்க்க முடியும். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளின் மேல ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. இதனாலேயே தமிழக கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக மழை பொழிவு எதிர்பார்க்க முடியும். இதுல குறிப்பா வந்து அதிகம் நமக்கு வந்து பாதிக்கப்படக்கூடிய பகுதிகள்னா டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் தான் ஒரு அதிக பாதிப்புகள் ஏற்படக்கூடியதாக நம்ம வந்து பார்க்கப்படுது. ஏன்னா இதுவரைக்கும் நமக்கு வந்து கனமழை, மிக கனமழையெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம். இந்த டிசம்பர் மாதம் தொடக்கம் முதலே இன்னும் நமக்கு மழை குறையாம வந்துகிட்டு இருக்கு பாருங்க. நவம்பர் முதல் 2 வாரங்கள் வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு, மழை இல்லாம இருந்தது. ஆனா இந்த டிசம்பர் முதல் வாரங்கள் பொறுத்த வரைக்கும் தொடர் மழை பொழிவாவே நமக்கு வந்து பதிவாயிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பகல் நேரங்கள் மாலை நேரங்கள் லேசான வெயில் காணப்படுகிறது போல தெரியும். மழை வருவதற்கான எந்த அறிகுறியுமே இருக்காது. நீங்க பகல் நேரங்கள் மாலை நேரங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். நீங்க இரவு நேரங்கள், நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்கள் பக்கம் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு மழை பொழிவு நிறைய மாவட்டங்கள்ல அதிகரிச்சிருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. தொடர்ந்து இன்றைக்கும் நமக்கு நிறைய மாவட்டங்கள்ல மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியா அதிகரிக்கும். கடலோர மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் உண்டு. தினந்தோறும் பரவலாக சில மாவட்டங்களில் மழை தொடர்ந்து நீடித்து கொண்டேதாங்க இருக்கு. சென்னையில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய எல்லா தமிழ்நாடு முழுவதுமாகவே ஒரு சில பகுதிகளாக நமக்கு மழை பொழிவுங்கிறது மாலை நேரங்கள், இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள், அதிகாலை நேரங்கள்ல நமக்கு ஆங்காங்கே பரவலாக மழை தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. இருந்தாலும் இந்த 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும். நம்ம எதிர்பார்த்த அந்த நாள் முழுவதும் கனமழை அப்படிங்கிறது வந்து இந்த 10, 11 வந்து எதிர்பார்க்கலாம். குறிப்பா டெல்டா மாவட்டங்கள், நீங்க டெல்டா மாவட்டங்கள் எடுத்தீங்கன்னா தெரியும், அங்க வந்து நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்கும். நேற்று காலையிலுமே சரி நமக்கு மழை தொடர்ந்து அங்க பதிவாகவும் ஆரம்பிச்சது. டெல்டா மாவட்டங்கள்ல அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கும் மழை இருக்கு. 10, 11 இன்னும் நமக்கு மழை மோசமாகும். டெல்டா பகுதிகளில் 9ஆம் தேதி வரைக்கும், அதாவது 9ஆம் தேதி வரைக்கும் மிதமான மழை இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 10 மற்றும் 11ஆம் தேதிகள், 10, 11 ஆகிய தேதிகளில் நமக்கு கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற இடங்களில் எதிர்பார்க்கலாம். நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் கணிசமாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகரிக்கும். மிக கனமழை எதிர்பார்க்கலாம். நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், நன்னிலம் உள்ளிட்ட இடங்கள். அதே மாதிரி நம்ம டெல்டா மாவட்டத்தினுடைய மற்ற இடங்கள் மயிலாடுதுறை, காரைக்கால், நிறைய பகுதிகளிலும் கனமழை தொடர்ந்து நமக்கு வந்து தீவிரமாக இருக்கும். மயிலாடுதுறை பகுதிகள், குறிப்பாக கடலோர இடங்கள், நமக்கு வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தரங்கம்பாடி மற்றும் சீர்காழி உள்ளிட்ட இடங்கள் அதிகாலை நேர மழை வாய்ப்பாக நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்கிறோம். தினந்தோறும் பரவலாக சில மாவட்டங்களில் மழை தொடர்ந்தாலும் டிசம்பர் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் கனமழையானது ரொம்ப தீவிரமடையும். குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் எல்லா பகுதிகளுமே, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிதமான மழை தொடரும். மற்ற இடங்களில் நமக்கு கனமழை சற்று தீவிரமாகவும், கடல் ஒட்டி இருக்கு பாருங்க, இந்த வேளாங்கண்ணி, வேதாரண்யம், காரைக்கால், கோடிக்கரை இது போன்ற இந்த கடலோர பகுதிகளில் மிக கனமழை கூட எதிர்பார்க்க முடியும். அதனால நம்ம சொல்லியிருக்கக்கூடிய தேதிகளில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்த போகிறோம். வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இது போன்ற மாவட்டங்களிலும் சரி,
சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை விட்டு விட்டு நமக்கு பதிவாகும். ஆனால் நமக்கு அதுக்கு முன்னாடி தென் மாவட்டங்களிலும் நமக்கு நல்ல ஒரு மழை அதிகரிக்கும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலும் மிதமானதுலேருந்து கனமழை கிடைக்கும். அதில் வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை வலுவாக இருக்கு. தூத்துக்குடியினுடைய கடலோர பகுதி, திருநெல்வேலி மாவட்டத்தில் வலுவான கனமழையும், மற்ற மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கிறோம். அப்போ தென் மாவட்டங்களும் சரி, வட தமிழக கடலோர மாவட்டங்களும் விட்டு விட்டு பகுதியாக மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. அப்போ ஆக மொத்தம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கடலோர பகுதி எல்லாமே நமக்கு நல்ல மழை கிடைக்குது பாருங்க. சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கடலோர பகுதிகளுக்கும் 100% உறுதியாக நமக்கு வந்து மழை நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். உள் மாவட்டங்களில் ஒரு 50% தான் இருக்கும். ஏன்னா நம்ம வட தமிழக உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் ஒரு 50% வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு. சில இடத்துல வந்து வானம் மேகமூட்டமாக இருக்கும். இப்போ உதாரணமாக நேற்றைக்கு பாருங்க, திருவண்ணாமலை மாவட்டத்தில் காலை நேரங்களில் மழை வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மழை தொடங்கியது. இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் பகுதியாக மட்டும் உள் மாவட்டத்தில் மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை வட தமிழக உள் மாவட்டத்தில், அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்திலும் சில பகுதிகளில் பரவலாக நமக்கு கனமழை பொறுத்தவரை கிடைக்கிறது நம்ம பார்க்க முடியுது. தேனி, தென்காசி மாவட்டங்கள், நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பகுதியாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகரிக்கும். விட்டு விட்டு நீங்கள் மழை எதிர்பார்க்கலாம். நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவு சில சமயங்களில் இடைவெளி விட்டு நமக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பகுதியாக கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக நமக்கு வந்து பதிவாகும். உள் மாவட்டத்தில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கும். சில சமயங்களில் நமக்கு பலத்த மழையும் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக நம்ம நீலகிரி, கோவை, தேனி, தென்காசியில் ஓரிரு இடங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். அங்கேயுமே நமக்கு மிதமானதுலேருந்து கனமழை வந்து பதிவாகும். ஆகவே உள் மாவட்டத்தில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்கள், சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோட்டில் பகலில் லேசான வெயில் வர வாய்ப்பு இருக்குது. அதிகாலை பனிப்பொழிவு அதிகரிக்கும். உள் மாவட்டத்தில் மழை இல்லாத மாவட்டங்களில் பனிப்பொழிவு சற்று அதிகமாக காணப்படும். ஒரு சில மழை வரக்கூடிய பகுதிகளில் நமக்கு பனிப்பொழிவு குறைந்து மழையாக நம்ம எதிர்பார்க்க முடியும். ஏற்கனவே நிலை கொண்டுள்ள தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் கரையை கடந்தாலுமே கூட, ஏன்னா கடந்த முறை நம்ம பார்த்தோம், டிட்டுவா புயல் வலுவிழந்து தாழ்வு மண்டலமாக, அதுக்கப்புறம் தாழ்வு பகுதியாக நிலப்பரப்பை நோக்கி நகர்ந்து கரை கடந்து இன்னும் நமக்கு மழை குறையவே இல்லை பாருங்க. மழை மேகங்கள் இன்னும் நமக்கு வந்து கொண்டே இருக்கு. இந்த 11ஆம் தேதி வரைக்கும் இந்த மழை மேகங்கள் தொடர்ந்து கடலோர மாவட்டத்தில் வரதான் செய்யும். அதனுடைய தீவிரம் இன்னும் குறையாமலே இருக்கு பாருங்க. இன்னும் நிறைய இடங்கள்ல மழை மேகங்கள் பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல கண்டிப்பாக உண்டு. வடகிழக்கு பருவக்காற்று பொறுத்த வரைக்கும் நமக்கு வலுவாக தமிழகத்தை நோக்கி வீசி கொண்டிருக்கு. அதனால சில மழை மேகங்கள் அவ்வப்போது உருவாகி நமக்கு ஒரு மிதமான மழை கனமழையாக இருக்கும். வெள்ள பாதிப்பு மற்றும் ரொம்ப அதீத கனமழை பெய்யாவிட்டாலும் ஓரளவுக்கு நமக்கு சீரான மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்க போகுது நண்பர்கள். அதனால முற்றிலுமா நமக்கு மழை அப்படியெல்லாம் நின்று போயிடாது. ஓரளவு நமக்கு மழை வாய்ப்புங்கிறது நிச்சயமா கிடைக்கும். நீங்க நண்பர்களை மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம சேனல் ஸ்க்ரீன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் இமேஜ்ல நம்ம கொடுத்துருக்கோம். பெஸ்ட் ஆஃபர், பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ல சேல் போயிட்டு இருக்கு. மறக்காம நீங்க வாங்கிக்கோங்க. 70% டிஸ்கவுண்ட்ல உங்களுக்காகவே நம்ம கொடுத்துருக்கோம். நீங்க நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே 70% டிஸ்கவுண்ட்ல இருந்து 90% கூட சில ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு சேல் போயிட்டு இருக்கு. ஹெட்செட்டு, ஹெட்ஃபோனு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90% சேல் போயிட்டு இருக்கு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்கோங்க. மளிகை ஜாமான் பொருட்களுக்குமே அதில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அது தொடர்ந்து மழை காலங்களில் ரெயின் கோட், அம்பர்லா, அதுக்கப்புறம் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஸ்டவ், இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாமே உங்களுக்கு அதில் சேல் ஆகிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியிற ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நண்பர்களே, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.